சார் இப்போ இன்னொரு ஒரு கேள்வி சார். இப்ப அண்ணாமலை இல்லாத இந்த பாஜக வந்து நடுக்கடல்ல வந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து பாஜக தள்ளப்படுமா சார்? இல்ல பாஜக தள்ளப்படும்னு சொல்லி அண்ணாமலை இருந்தா ஒரு அக்ரஸிவா வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பேசுபொருப்பு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைய அவர் உருவாக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில வந்து எங்கள போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு அதுவே ஒரு கேள்வியா தான் இருக்கு. இப்ப அவரே அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் வந்து பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஆப்பரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், அதோட வெற்றி ஆப்பரேஷன் சிந்தூரோட வெற்றியா இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் விதித்த 50% டாரிஃபா இருக்கட்டும், அதுபோல அந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஜிஎஸ்டி 2.0ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 191 அத்தியாவசிய பொருளுக்கான வரி விலக்கு 28% ஸ்லாபை எடுத்துட்டு 12% கொண்டு வந்தது. 12% 5% ரெடியூஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து நெறைய பொருட்களோட அ விலைவாசிகள்லாம் நெறைய குறைஞ்சிருக்கு. அதேபோல வந்து ஜிஎஸ்டிலேருந்து முழுமையா வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்குலாம் வந்து விலக்கு குடுத்துருக்காங்க. நம்மளோட